எல்லோருக்கும் மாலை வணக்கம். குரு வணக்கம். குருவே துணை. ஆசன முத்ரா, ஏன்ஷியன்ட் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு முத்ரா, தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரை. அதோட பிராக்டிக்கல் செஷன் 2வது செஷன்ல இப்போ உங்களை பாக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இப்போ மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? சோ இந்த சுவாசத்தோட இணைந்த முத்திரை இது நம்ம செய்யும் போது நமக்கு பிரபஞ்ச சக்தி நம்மளோட உடல்ல நம்ம செலுத்துறோம். அத போன கிளாஸ்ல பார்த்தோம். சோ இது இந்த பயிற்சி செய்யறதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எப்படி செய்யணும், எங்க உட்கார்ந்து செய்யணும்? வாழ்க வளமுடன் மேடம். அனார்கலி முதலில் விரிப்பின் மீது அமர வேண்டும். வஜ்ராசனம் இல்லாம நம்ம சாதாரண சம்மணம் போட்டு அமரலாம். மூச்சு முதல்ல நம்ம வார்ம் அப் பண்ணிக்கணும். கைக்கு அந்த 3 முறை சொல்லி கொடுத்தீங்க. முதல்ல கைகளை விரித்து மடக்க வேண்டியது ஒரு வார்ம் அப். அடுத்தது போவோம். ஃபர்ஸ்ட் எப்படி செய்யணும், எங்க உட்கார்ந்து செய்யணும், எவ்வளவு நேரம் செய்யணும்? 20 நிமிடம் அதாவது முதலில் செய்பவர்கள் 20 நிமிடம் கவனிக்கலாம். இந்த முதல்ல வார்ம் அப் அந்த 3 பண்ணிடணும். உட்காரணும். நம்ம அமைதியான மனநிலையில் உட்காரணும். மெயினா நிமிர்ந்து முதுகு நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். சுவாசத்தை கவனிக்க வேண்டும். நமக்கு எந்த சுவாசம், அதாவது நம்ம தேய்பிரையில வலது சந்திர நாடி ஓடும் போதுதான் செய்யணும். இடது நாடி அது வளர்பிறையில வலது நாடி ஓடும் போது செய்யணும். பத்தி வேற யாரு சொல்றீங்க மேடம்? நீங்க சொன்னதுல 2 இரும்பு சம்பந்தமான டச் இருக்க கூடாது மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடல்ல இருக்கா தரையிலேயே நம்ம டச் ஆகக்கூடாது. கால் நம்ம டிராவல் பண்றதா இருந்தா கூட செப்பல் வேர் பண்ணிக்கலாம். இரும்பு நாற்காலி அது மாதிரி எதுவுமே இருக்க கூடாது. கைகள்ல வாட்ச் இந்த மாதிரி மேக்னெட்டிக் இதெல்லாம் இருக்க கூடாது. அத சொன்னீங்க. மத்தபடி இடது நாசியில் இருக்கும்போது செல்போன் அருகாமையில் இருக்க கூடாது. முதுகு கழுத்து தண்டு நேராக நிமிர்ந்து அமர வேண்டும். நீங்க சொல்றீங்க இல்லையா, முதுகு கழுத்து தண்டு நேராக நிமிர்ந்து அமர வேண்டும் அப்படின்னு. அது நம்ம இது நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆசன முத்திரை வயதானவர்களுக்கு அப்படி. நம்ம வயதானவர்களை நீங்க நிமிர்ந்துதான் உட்காரணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால அதை செய்ய முடியாது. அதனால இந்த முதிரைக்கு அது தேவை. ஓகே மேம், தேங்க்யூ. அதாவது நீங்க பெட்ல கட்டில் மேல கூட கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு காலை நீட்டின்னு உட்கார்ந்து கூட செய்யலாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒருத்தங்க குரூப்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு கை ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா அவங்க கையை தூக்கி வச்சு பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதனால நான் இங்க பிராக்டிக்கல் அப்படி காட்டுறதுனால அப்படி நினைச்சுக்கிட்டாங்களோ என்னமோ. முக்கியமா நம்ம பயிற்சி செய்யும் போது நம்ம கையை நம்ம மடி மேல கம்ஃபர்டபுளா வச்சு செய்யணும். அப்பதான் நமக்கு கை வலி இல்லாம இருக்கும். தேவைப்பட்டா நம்ம ஒரு தலகாணி வச்சு கூட, தலையணை வச்சு கூட, அதுக்கு மேல கூட கம்ஃபர்டபுளா கை, அதாவது இந்த புறங்கை இந்த கை ரெஸ்ட் ஆச்சுன்னா தான் நமக்கு கை வலிக்காம இருக்கும். அதை ரெஸ்ட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொன்னோம். அதாவது இது நம்மளோட நாடிகள் மூலமா தான் இந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி நம்ம உடல்ல செலுத்தப்படுது. நாடிகள் எவ்வளவு துல்லியமானது அப்படிங்கறத நீங்க கிளாஸ்ல பாப்பீங்க, மேடம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு முக்கியமா ஒரு பாயிண்ட் சொன்னோம். கைகளை எப்படி சுத்தமா வச்சுக்கணும்னு சொன்னோம். நகத்தை கட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நகம் இருந்ததுனாக்கா நம்மளுக்கு அந்த எனர்ஜி உள்ள போறதுல தடைப்படும். அந்த நகத்துக்கு இடுக்குல அழுக்கு வரும். அது நம்மளுக்கு அந்த எனர்ஜி உள்ள போறதுல தடைப்படும். சோ ரொம்ப முக்கியம். நகங்களை நீட்டா கட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பயிற்சி செய்யணும். இன்னும் வேற என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம என்ன சொன்னோம்? டிராவல்ல செய்யலாமா? செய்யணும். சாரி, சாப்பிட்டு 1 hour கழிச்சு செய்யணும். சாப்பிட்டு 1 hour கழிச்சு செய்யறது நல்லது. டிராவல்ல செய்யலாமா? செய்யலாம். அதாவது ரொம்ப ஷேக் இருக்க கூடாது, அதிர்வு இல்லாம இருந்ததுன்னா நம்ம டிராவல்ல செய்யலாம். அதுக்கப்புறம் கண்டினியூஸா தான் செய்யணுமா இல்ல விட்டு விட்டு செய்யலாமா? விட்டு செய்யலாம். விட்டு செய்யலாங்க மேடம். விட்டு செஞ்சாலும் மூச்சு காற்ற கவனிச்சுட்டு செய்யணுங்க. ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்மளுக்கு சுவாசம் இப்ப தேய்பிரையில செய்யறதுனால இடது பக்கம் சுவாசம் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இப்ப முதிரை செய்யலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு முதிரையை ஆரம்பிச்சிடக்கூடாது. என்ன செக் பண்ணணும்? முக்கியமா சுவாசம் இடது பக்கம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் நம்ம முதிரைக்கே உட்காரணும். அதுதான் ஒரு முக்கியமான. வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஆமா, சொல்லிட்டாங்க, வெறும் தரையில உட்காரக்கூடாது. சோ இதுதான் நம்மளோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எவ்வளவு நாழிகைகள் இத நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்மளோட இலக்கு என்ன, மெயின் இது நம்ம இப்ப ஆரம்பம் நம்ம ஒரு 20 நிமிஷம் செய்யும்படி சொல்லியிருக்கோம். இது எத்தனை நாழிகைகள் செய்யணும்? ஒரு நாழிகைனா எத்தனை நிமிஷம்? 24 நிமிஷம் மேடம். ஒரு நாளிகை 2 நாளிகை பண்ணணுங்க மேடம்.
தொடர்ந்து செய்யலாம். வெரி குட். 2 நாழிகை வந்து நம்ம செய்யணும். இப்ப இந்த வாரம் வந்து நீங்க 15-20 நிமிஷம் செஞ்சுட்டு இருந்தவங்க ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நீங்க கூட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து அதாவது அட்லீஸ்ட் ஒரு நாழிகை 24 நிமிஷம் வந்து நீங்க தாராளமா செய்யலாம். அப்படி உங்களுக்கு உடல்ல எந்த உபாதை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட்டி 30 நிமிஷம் 35 நிமிஷம் அந்த மாதிரி நீங்க விட்டு விட்டு 2 நாழிகை கூட செய்யலாம். சோ அது வந்து நீங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்க. பண்ணலாங்க மேடம். அடுத்தது வந்து நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ். வார்ம் அப் எக்ஸசைஸ் யாரு செஞ்சு காட்டுறீங்க? ரோனிகா அம்மா சொல்லுங்க. கையை விரிச்சு மூடணும். ரெண்டாவது இந்த விரல் நுனியெல்லாம் அப்படி தொடணும். லேசா தொட்டு இப்படி வந்து இப்படி வச்சு இப்படி சுருக்கி கொண்டு போய் அப்புறம் இப்படி செய்யணும். செகண்ட். அடுத்தால தேர்ட் வந்து இப்படி கையை அப்படி 3 தடவை உரைச்சிக்கிட்டு இப்படி சேர்த்து இப்படி செய்யணும். 3 எத்தனை முறை செய்யணுமா? நம்ம 5 முறை செய்யலாம் அல்லது 10 முறை செய்யலாம். 10 முறை 10 முறை நம்ம வயசாக்கிறதுனால. இப்போ உங்களுக்கு என்ன அனுபவம் ஏதாவது இருக்கா? பயிற்சி நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டுதான் சொன்னீங்க 5ல இருந்து 10 நிமிஷம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அது நல்ல மனசு சந்தோஷமா இருக்கு. நமக்கு வந்து ஒரு மன திருப்தியா இருக்கு. நம்ம இதனால மற்றவங்க வயசானவங்களுக்கு என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. மிச்சவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் நம்ம இங்க கத்துக்கிறதோட பெரிய அப்ஜெக்ட். அதாவது சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு மிச்சவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க வந்து ரொம்ப அழகா உங்களோட ஏஜ்ல நானும் செய்வேன் மிச்சவங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப நன்றி மேடம். சோ நம்ம வந்து கையை மூடி திறக்கிறது, இதனால நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா வருது. இது வந்து ஒரு 10ல இருந்து 15 தடவை பண்ணலாம். ரெண்டாவது வந்து மின்காந்த சக்தியை தூண்டக்கூடிய இதுதான் வந்து 2வது பயிற்சி. மெதுவா அது செய்யும் போது நம்ம கண்கள் வந்து அந்த கையவே பார்த்து நம்ம போக்கஸ் பண்ணி செஞ்சோம்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். 3வது வந்து கையை எப்படி கோத்துக்கணுமா, முதல்லயே கையை கோத்துக்கிட்டு இப்படி மெதுவா வந்து மூவ். அது எத்தனை தடவை? 3 தடவையா? அதுவும் வந்து 5, 10, 15 தடவை வரைக்கும் செய்யலாம். சரி. ஒரு தடவை வந்து நம்ம பயிற்சி ஆரம்பிக்கும் முன்னும் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்ம செய்யறது நல்லது. அடுத்தது இப்போ நம்ம தேய்விரையில இருக்கோம். வேற யாரு சொல்றீங்க? இப்ப என்ன முத்திரை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்? அன்னமய முத்திரை. அன்னமய கோஷ முத்திரை செஞ்சிட்டு இருக்கோம். எந்த விரல் தொடுறோம்? அதை பயிற்சி யாரு பண்ணி காட்டுறீங்க? சரோஜா அம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ வந்து மண்ணோட கனெக்ட் பண்றோங்க மேடம். வலது கையில வந்து ஆகாயத்தை வந்து இடது கையில வந்து மண் விரலோட கனெக்ட் பண்ணணுங்க மேடம். சோ முதல்ல வந்து இடது கைய இப்படி விரிச்சு வச்சுக்கணும். இடது கை நல்லா விரிச்சு இருக்குங்க மேடம். வலது கையில வந்து அந்த நடுவிரலை தவிர மிச்ச எல்லா விரலையும் நல்லா மடக்கி வச்சுக்கணுங்க மேடம். கரெக்ட். இந்த கையில வந்து நம்ம நடுவிரல் மட்டும் திறந்திருக்கணும், மிச்சம் எல்லாம் மூடி இருக்கணும். மற்ற எல்லா விரலையும் அடிச்சு இப்படி அமுத்தி இப்படி புடிச்சு இப்படி கட்ட விரலை வச்சுட்டு நல்லா இப்படி அமுத்தி வச்சுட்டு அந்த நடுவிரலை மட்டும் நேரா ஸ்ட்ரைட்டா வச்சு இடது கையில வந்து அந்த 5 விரலும் இப்படி தனியா ஒண்ணுக்கொண்ணு ஒட்டாத அளவுக்கு தனியா விரிச்சு வச்சுட்டு இந்த வலது கையில இருக்க நடுவிரலை கொண்டு போய் மெல்லமா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம ரொம்ப அப்படி மெலிசா கொண்டு போய் அதோட அப்படி கனெக்ட் பண்ணணுங்க மேடம். இப்ப இந்த கையில வந்து நம்ம மிச்ச விரல்களை மூடிக்கிறோம். அழுத்தி மூட வேண்டாமா? லேசா மூடிக்கிட்டா போதும். வலிக்கும் அழுத்தி மூடுனீங்கன்னா. எதுக்காக மூடணும்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம பிரிச்சு வச்சோம்னா எல்லா விரலும் எல்லா கையிலயும் படும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த கையில வந்து மிச்ச விரல்களை மூடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். சோ தட் நம்ம வந்து அந்த பிரபஞ்ச எனர்ஜிய நம்ம அப்படியே மெதுவா கொண்டு வந்து டைரக்ட் பண்ணி இப்படி தொடும்போது, இந்த விரல் நுனி தொடும்போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி வந்து நம்ம உடலுக்குள்ள நம்ம செலுத்துறோம். நீங்க எத்தனை நேரம் பிராக்டிஸ் பண்றீங்கம்மா சரோஜாம்மா? காலையில ஒரு 20 நிமிஷம், சாயந்தரத்துக்கு ஒரு 20 நிமிஷம் பக்கம் பண்றேங்க மேடம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனுபவம் என்ன? அனுபவம் வந்து இப்படி பண்ணும்போது அந்த கரெக்டா அந்த நுனியில வந்து அந்த துடிப்பை உணர முடியுதுங்க மேடம். வெரி குட். அப்புறம் அந்த எந்த சைடு இப்ப இந்த ஆப்போசிட் சைடு இங்க இருக்கும்போது இந்த பக்கம் இந்த சைடுல வந்து ஒரு ஒரு துடிப்பு தெரியுற அளவுக்கு தெரியும் இந்த சைடு. அதாவது இப்ப நான் இடது பக்கம் வந்து இப்ப எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு இடது பக்கம் மட்டும் தெரியுதுங்க மேடம். இடது பக்கம் தலைப்பக்கம் மட்டும் தெரியுது. சரி. சில நேரம் ரொம்ப கொட்டாவி வந்துட்டே இருக்குங்க மேடம். ஒரு 10 நிமிஷம் பக்கம் இப்படி வச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் கொட்டாவியா வருது. அப்புறம் அதுவா சரியாயிடுது கொஞ்சம். ஆனா தொடக்கத்துல உட்கார்ந்த உடனே கொட்டாவி வந்துட்டு அப்புறம் சரியாயிடுச்சு. அந்த கொட்டாவி வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, இப்படி தொடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் நம்மளோட பிரெயினுக்கு உடனே போகும். ஆக்சிஜன் நம்ம பிரெயினுக்கு போகும்போது அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹார்மோனை சுரக்க வச்சு அது வந்து நம்மளுக்கு உடனே தூக்கத்தை கொடுக்குது. அதாவது அந்த உடல் அசதி இருந்ததுன்னா அந்த உடலுக்கு தூக்கம் தேவைப்பட்டால் அதை கொடுக்கும். அது இல்லாம நம்ம நல்லா தூங்கி இருக்கோம், ஃப்ரெஷ்ஷா எழுந்து குளிச்சுட்டு செய்யறோம் அப்படின்னா சில சமயம் அந்த தூக்கம் இருக்காது. சரிங்க மேடம். அது நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அது அப்படியே கொடுக்கும்.
சோ நீங்க கொஞ்சம் அந்த தூக்கம் வந்தாலும் கொஞ்சம் அதை மாத்தி மாத்தி இது பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியா போயிடும். இப்ப வந்து நாங்க வந்து ஒரு 10 மாதங்களா நாங்க எல்லாம் பண்றோம். எங்களால வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட செய்ய முடியும். ஓகேங்க மேடம். அதனால தூக்கம் வந்தாலும் தொடர்ந்து செய்யலாம். இன்னும் வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஏதாவது சொல்லணுமா? கை தூக்கலாம். மேடம் வணக்கம். சொல்லுங்க. எனக்கு காலையில 5 மணிக்கே 4:30க்கே இடது நாடி சுவாசம் கவனிக்கிறேன் மேடம். அப்ப அதாவது குளிக்காத முன்னாடியே எழுந்து உட்கார்ந்துக்கும் போது பல் விளக்கிட்டு பிரஷ் பண்ணிட்டு வரும்போது இந்த இடது சுவாசத்தை கவனிக்கிறேன். அப்போ செய்யலாம் இல்லீங்களா? கண்டிப்பா செய்யலாம். சிறப்பு, குளிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. சரிங்க மேடம். ஏன்னா அப்பவே உட்கார்ந்துடுறேன் நானு. எனக்கு அப்பதான் கண்டிப்பா. நல்ல ஒரு மனசு அமைதி கிடைக்குது. சொன்ன மாதிரி அவங்க ஆனா காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கறதுனால தூக்கம் வரல. ஈவினிங் செகண்ட் டைம் பண்ணும்போது கொட்டாவி வந்தது, தூக்கம் வர்ற ஒரு ஃபீலும் இருந்தது, மனம் அமைதிப்படுது. அதுதான் எனக்கு நான் ரொம்ப ஃபீல் ஆனது. சந்தோஷம். ரொம்ப நன்றி சந்தோஷம். மேடம், நன்றி. நம்ம உள்நோக்கி நம்ம சுவாசத்தை கவனிக்கும் போது இந்த பயிற்சி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். அதான் மேடம் சொல்றாங்க. இன்னும் வேற யார் சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது சொல்லணுமா? கை வலி, வேற ஏதாவது இடத்துல வலி, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுதா? மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வந்து ஆக்சுவலா அது அப்படியே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற மாதிரி செய்யறப்ப இல்ல, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபீல் ஆகுது. அப்பப்ப அது மாதிரி வருது. மேபி இதனாலயானோ தெரியல, பட் செஞ்சதுக்கு அப்புறம் தான் 2 days அந்த மாதிரி வருது. எலக்ட்ரிசிட்டி எங்கெல்லாம் போறது? ஜஸ்ட் அந்த ரைட்ல மட்டும். அது இந்த பயிற்சினாலதான். அதாவது அந்த துல்லியமான அந்த நம்மளோட நாடிக்குள்ள அந்த சக்தி போகும்போது அது வந்து ஒரு சிலருக்கு, அதாவது நம்ம உடல் வாக பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து அது எலக்ட்ரிசிட்டி அது எந்த ஆர்கன் வரைக்கும் போகுதுங்கிற வரைக்கும் புரியும். அது வந்து அதோட பாதை வந்து எங்க போகுதுங்கிற வரைக்கும் நமக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ. வேற யாரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பகிர்ந்துக்கிறீங்க? நம்ம இன்னும் அடுத்து அமாவாசை வர வரைக்கும் நம்ம இந்த பயிற்சியை தான் செய்ய போறோம். இதையே கண்டினியூ பண்ணி செய்யுங்க. இத வந்து நாங்க நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல வந்து போய் சொல்லி கொடுத்திருக்கோம். நிறைய பெரியவங்க, அது தவிர கோர் குரூப் ஒண்ணு நாங்க ஒரு 50-100 பேர் வந்து ஒரு 10-11 மாதங்களா செஞ்சிட்டு இருக்கோம். முக்கியமா இந்த அன்னமய கோஷ முத்திரை செய்யும் போது சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்ல வந்து சுகர் குறையுது. இப்ப நம்மள வந்து இருக்கிறவங்க யாருக்காவது வந்து சுகர் இருக்கு அப்படின்னாக்க அவங்க வந்து உங்களோட HbA1c சுகருக்கு ஒரு டெஸ்ட் எடுப்போம். அது என்னங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இன்னொரு 1 வாரம் நமக்கு இருக்கு. இந்த 1 வாரம் பயிற்சி செய்யுங்க. அதே மாதிரி அடுத்த தேய்பிரலி பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சுகர் எவ்வளவு இறங்கி இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம கிட்ட ஒரு அந்த மாதிரி நல்ல சுகர் கண்ட்ரோல் ஆன ஒருத்தரோட ஒரு நடுவயதுக்காரர் சோமோன்னு அவருடைய வீடியோ இருக்கு. அதை வந்து நான் குரூப்ல பகிர சொல்றேன். இப்ப நேரம் இல்லாதனால இப்ப பகிர முடியல. அதை நான் குரூப்ல பகிர சொல்றேன். அதை வந்து எல்லாரும் பாருங்க. அதனால இந்த முத்திரை வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான முத்திரை. சோ இத வந்து எல்லாருமே வந்து கண்டினியூ பண்ணி நம்ம செய்யலாம். முதல்ல அந்த அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க, ரோனிகா அம்மா. நிறைய பேருக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ். நன்றி.